நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண
முருகன் கொழுவிருக்க
நமச்சிவாயவா. முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் அவருக்கு அன்னையாக ஊர்கோர் அவதாரமை தோற்றமளிக்கும் மாறி காளி நீலி திரிசூலி ஆத்தாளே எங்கள் அங்கமெல்லாம் மூத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே புவியெடுக்கும் காத்தாளே அன்னை இமயவளே ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராம வள்ளியே வெள்ளை களி முடித்து வெள்ளை படைப்பு உண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் மறக்க முடியல. கலைவாணி திருப்புணியில் படித்து விட்டு கலைப்படி பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் நீ சொன்ன வார்த்தைக்கு 100ல ஒரு வார்த்தை எங்க அண்ணே ஆளு தங்கச்சி எப்படி இருக்கு? தங்கச்சி எப்படின்னு உதட்ட கிடைக்கிற நீதான்டா. அம்பாளை வணங்கிட்டு கலைப்படிக்க செல்லலாம். வீரமகாளி சக்தி வாய்ந்தவர், அதனால பயபக்தியோடு தொழிலை தொடங்கலாம். அம்பிகையை கொண்டாடுவோம் கருமாறி அம்பிகையை கொண்டாடுவோம் எடுத்து வந்து பொங்கல் போடுவோம். வீரகாளியம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும். சந்தோஷம் படிச்சிடலாமா? இல்ல பக்தி அதிகமா இருக்கிற இடத்துலதான் அம்மன் அதிகமா இருப்பல்ல, அதனாலதான் இருக்கட்டும். குறிஞ்சி முல்லை மந்தம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலம். குறிஞ்சி நிலத்திலே வேள்வி மல்லை சாரலே முருகனுக்காக சிந்தனையும் நம்மளது உணவிற்காக கந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாம். திணைகளுக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானபாடி வரக்கூடிய பறவைகள் எல்லாம் காணபாடி விளக்க வேண்டும் என்று அப்பா அப்பா இல்லையா? பெரியவங்க நீங்களே இப்படி சொல்லாமா அப்பா இல்லைன்னு? அதுதான் வள்ளி பிள்ளைன்னு அப்பா இல்லாம வந்திருக்கேன். அப்பா இருக்காரு, அதாவது இருக்காரு இருக்காரு எங்க? நீங்களே கேட்க மாட்டீங்களா? நாடக அமைக்கையில கேட்கணும்ல, அப்பா எங்க, அப்பாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இப்ப அப்பான்னா எல்லாரும் போயிடுறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்பா வரையில போதாங்கன்னா அப்பா பாடுற பாட்டை எட்டத்துல இருந்தே கேட்கலான்னு போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு வந்து கேட்பாங்க. அடுத்த நாடகத்துல அப்பா வரலைன்னா ஊர்லயே சொல்லி கொடுத்துருங்க. சரி, அதனால தந்தையார் சொல்லிக்கிறேங்க. இவ்விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணன் கட்டுமாக 7 அண்ணன் உதவியோடு இவ்விடத்தில் 7 பேர் எங்க துணையா வந்தீங்களா? திணைக்கு துணையாக போலாமா காவலுக்கு? நீங்க சொன்னா வரும். நான் சொல்லாட்டா
ஏதோ நீங்க கெஞ்சிறீங்க. அப்படி ஒண்ணு நீங்க தேவையில்லை. என் நாட்டு மக்கள் இத்தனை பேர் உட்காந்துக்கா உங்களுக்கு கெஞ்சுதான் நாங்க பிடிச்சிக்கிட்டு. ஏதோ கெஞ்சிறீங்க. நீங்க விருப்பப்பட்ட எங்க அண்ணன் உள்ள ஒருத்தர் இருக்காரு, அழகான தோழி பெண்கள் இருக்காங்க. நீங்க எல்லாம் உங்க அண்ணன் இருக்காரு, அவரு உள்ள விரட்டிட்டு இருக்காரு. ஒரு புறா விரட்டிட்டு இருக்காரு. சரிங்க, காவலுக்கு போறதுக்கு முன்னாடி என் மனசுல ஒரு ஆசைதான் ரொம்ப நாள் ஆச்சு. ஆசையை சொல்லி அதனால உங்கள்ட்ட சொல்லலாம்னு ஓடி வந்திருக்கேன். ஆசையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம். அது எப்படிங்க, நான் மனசுல நினைக்கிற பாட்டோம்லாம் நீங்க ஆச்சரியம் காமிக்கிறீங்க. உங்க மனசுல என்ன இருக்கு நம்ம தெரியும் தானே? தெரியும். தெரிஞ்சா இப்ப நீங்க இந்த மாதிரி ஸ்மைல் பண்ண மாட்டீங்க. ராகம்
இப்படியெல்லாம் பக்கவாத்திய கலைஞர்கள் அமர்ந்தால்தான் ஏதோ பாவம்னு எங்கிட்ட ரெண்டு கைத்தட்டல் கேட்குது. ஆமா, கைதட்டி உற்சாகப்படுத்தி அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. நன்றி எனது வணக்கம். வணக்கம். பேச்சுல பேச வேண்டாம். ஏன் எப்படி கோவம்? உன்னை கூட்டிட்டு போறியா? என்ன நடக்குது? மு என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாட்சன், 30 தேவதையும் தன்னுடைய பெயருக்குள் அடக்கி வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமானை மூவியில் கரங்கள் போற்றி, முகமொழியில் கருணை போற்றி, ஏவரும் துதிக்கி நின்ற ஈரர் தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணன் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கவேல் போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய குலபெருமான் முருகன். நம்மளுக்கெல்லாம் குலதெய்வம் முருகப்பெருமான், சரவணன், சண்முகன். ஆமா, அப்பேற்பட்ட முருகனை என்றுமே வாழ்க்கை துணையாக அடைய வேண்டும் என்று இவற்றில் காவலுக்கு செல்லும் நோக்கத்தோடு சீக்கிரமா வருவாரா வரமாட்டாரா மேகத்தை தூது விட்டான் தேசமாறி போகுமானே தாரமுள்ள மச்சானே கண்ணியனா தூது விட்டேன் தண்ணிக்கும் இந்த கண்ணி சூப்பர் மச்சான். என் முருகன் எப்போ வந்து தண்ணீர சேர்த்துருவோம். ஓடுகிற தண்ணீரை உரசி விட்டு
அதுக்கு தானே டிஎம் அருண் மச்சான போடுறது. போதும்டா. இருங்க கோமாயிங்க அண்ணேங்கிற வாத்தியாரே, நான் செவத்த மச்சான் நெத்தியிலே அப்படின்னு பாட்டுல இருந்துச்சு பாடுனேன். நீங்க என்ன கருத்த பிள்ளைங்க யாரு நினைச்சு? நீங்க சொல்றது உண்மைதானே? ஆமா, நான் சொல்றது உண்மைதான். பாட்டுல இருக்கு, நான் பாடுறேன். அது என் மச்சானுக்கு வந்தவர் சிகப்பு தான். நல்லா கவனிங்க. நீ சொல்றது உண்மைதானம்மா? நீ சொல்றது உண்மைதானே? நியாயத்துக்கு